டாடி, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் டாடி. அன்றைக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி டாடி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி டாடி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி டாடி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி டாடி. வார்த்தையை எங்களுக்கு அனுகூலமாக்கி தரும், வார்த்தையை எங்களுக்கு போதித்து தரும். அப்பா, இந்த காலவெளியில் யாருக்கும் இல்லாத ஸ்லாக்கியம் எங்களுக்கு நல்ல உயிர் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இடம் கொடுத்து உன் வார்த்தையை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்கு நன்றி. உன் வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம் இந்த உலகத்தில் வாழ என்பதை புரிந்து கொண்டு உன் வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை கனப்படுத்துகிறோம். இதை நாங்கள் நன்கு படிக்கிறோம். இதில் உள்ள ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சாராம்சமும் ஒவ்வொரு சத்துவம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எங்களை நடத்தும், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் திருமண பந்தத்தை பற்றி பேசப்போகிறார். கணவன் மனைவி உறவை பற்றி பேசப்போகிறார். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் பேசப்போகிறார். மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதை பேச போகிறார். உடல்நிலை காரணமாக அல்லது பலவீனத்தின் காரணமாக அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினால் திருமணம் ஆகவில்லை என்றாலும் அப்பொழுதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். அதற்கு உதாரணமாக நானே இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் அப்படியும் பேசி இருக்கிறார். ஊழியத்துக்கு கணவன் மனைவி ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்கணுன்னா, திருமணம் ஆனவர் திருமணம் ஆகாதவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசப்போகிறார். திருமணம் ஆனவர் விவாகரத்து செய்யலாமா என்பதை பற்றி பேசப்போகிறார். திருமணம் புறஜாதி மக்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களோடு திருமணம் செய்து கொண்டால் கணவன் ரட்சிக்கப்பட்டாங்க, மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, கணவன் ரட்சிக்கப்படலை, எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். அவங்க கிறிஸ்டியன், இவங்க கிறிஸ்டியன் இல்லை, இருந்தாலும் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறார். எல்லாவற்றை விட மிக முக்கியமான, திருமணம் செய்தவராக இருந்தாலும் செய்யாதவர் இருந்தாலும் அழைப்பிலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதை பேச போகிறார். ஒருவேளை தனியாய் தான் இருக்க வேண்டும் என்கிற நிலை வந்தாலும் யூ ஷுட் பி ஆல்வேஸ் டிவோட்டட் டு காட். தேவனுக்கு நீங்கள் கனப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேச போகிறார். அதை நான் 4 பகுதியாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி 1லிருந்து 9 வரைக்கும் திருமணம் பற்றி பேச போகிறேன். திருமணம் செய்கிறது, திருமணம் செய்யாமல் வாழ்வது. 10லிருந்து 16 வரைக்கும் விசுவாசியும் அவிசுவாசியும் இணைந்து திருமணம் செய்து கொண்டால் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி பேசி கொடுக்க போகிறார். 17-24 வரைக்கும் அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பேச போகிறார். 25-40 வரைக்கும் டிவோஷன் டு காட், தேவனுக்கு எப்படி உண்மையாக ஊழியம் செய்யும் என்பதை பற்றி பேச போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் மேரேஜ். திருமண பந்தத்தை நாம் புதுப்பித்து வைத்துக் கொள்வதனுடைய முக்கியத்துவம் என்பதை பற்றி பேச போகிறோம். இதில் கோர் மெயின் வர்ஸ் நம்ம பார்த்தோம் என்றால் இது 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். There is a responsibility a wife has to the husband and the husband has to the wife. They should be responsible. இது ரொம்ப தெளிவான ஒரு வசனம். irresponsible-ஆக இருக்கக்கூடாது. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேன், அவர் கேட்டார்னா அவரை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும், அப்படி பண்ணக்கூடாது. என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய மாட்டேன், அவள் கேட்டால்னா அவள் வாய் அடைக்க எனக்கு தெரியும், அப்படி பண்ணக்கூடாது. யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். நீங்கள்லாம் பேசவே வேணாம். நீங்கள் பொறுப்பாய் நடந்து கொண்டாலே அந்த பொறுப்புகளே உங்களுக்காக பேசும். இஃப் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் யூ நீட் நாட் ஆர்கியூ ஃபார் எனிதிங். நான் நல்லது பண்ணேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது, பேசவே வேணாம். நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் அந்த பொறுப்புகள் தானாக பேசும் என்பதை பற்றி பவுலையா இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரப்படுறோம். பவுலோட டீச்சிங் படிக்கும்போது நம்ம பாஸ்டர் நமக்கு சொல்லித்தர மாதிரி நினச்சிட்டு படிக்கணும். ஏன்னா இவர் தான் பெரிய பாஸ்டர். நமக்கு தெரிஞ்சு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பெரிய பாஸ்டர் யார் தான்? பவுல் தான்.
திருச்சபைக்கென்று லெட்டர் எழுதினது. இன்றைக்கி சர்ச்சு இந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகிறது என்றால், சபை என்று ஒன்று இயங்குகிறது என்றால், பல கொள்கைகளை, பல திட்டங்களை, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்கிறார். கல்வி அதிக படித்த மேதை, நல்ல ஞானம் நிறைந்தவர், கமாலியல் பாதத்தில் அமர்ந்து ஸ்கூல் ஆஃப் கமாலியல், ஸ்கூல் ஆஃப் லா பட்டம் பெற்றவர் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். நன்றாய் படித்த மேதை. பழைய ஏற்பாடும் முழுமையாய் தெரியும், புதிய ஏற்பாடும் முழுமையாய் தெரியும். பழைய ஏற்பாட்டில் உள்ள சாராம்சத்தை எல்லாம் படித்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் எப்படி இவைகள் இயங்குகின்றன என்பதை பற்றி நேர்த்தியாய் சொல்லிக் கொடுத்தவர் இன்றைக்கு திருமணத்தை பற்றியும் தனிமையை பற்றியும் பேச போகிறார். ஆமென். ப்ராப்ளம் என்னென்னா, இது கொரிந்திய திருச்சபை, மாடர்ன் சர்ச்சு. மாடர்னைசேஷன் என்ன பண்ணோன்னா, அந்த காலத்தில் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சால் ஊரே ஒன்று சேர்ந்து அவங்கள இணைக்கும். ஒரு பிரச்சனைக்கு ஊர் தலையிடும். இன்றைக்கி எங்கே இருக்குது ஊர்? நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னு நமக்கே தெரியல. அடிக்கடி ஊர் பேர் மாறுது, தெரு பேர் மாறுது, எல்லாம் பல மாற்றங்கள் வருகிறது. சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. நமக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கூட நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வயசுன்னு கூட தெரியாது. இதுதான் மாடர்னைசேஷன். நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகமாக செல்லும். நியூக்ளியர் ஃபேமிலினா சிறு குடும்பம். இன்றைக்கி அதையும் தாண்டி சிங்கிள் மேன், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலின்னு வேறு வந்துருச்சு. அப்பா ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருப்பார், டைவர்ஸ் ஆகிட்டு, இல்லை அம்மா ஒரு குழந்தைய வளர்த்துட்டு, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி ஆயிடுச்சு. இன்னும் தாண்டி போய் சிங்கிள் மேன் ஃபேமிலின்னு வந்துடும் போல. நானே தான் என் குடும்பம், நானே தான் அப்பா, நானே தான் அம்மா, நானே தான் குழந்தை, நானே தான் சாக்லேட் சாப்பிடுவேன், எனக்கே கேக் நான் வெட்டிப்பேன் என்றெல்லாம் வரும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் தான் அன்றைக்கு கொருந்து திருச்சபை இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொருந்து திருச்சபை ஒரு ரிச்சான திருச்சபை, ஒரு மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு திருச்சபை. நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த திருச்சபை ஃபேஸ் பண்ணிச்சு. ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் பெண் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, இல்லை ஆண் மாப்பிள்ளையை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. சரி, சிலர் யோசித்தாங்க, நான் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன், அதனால் இவங்க ரட்சிக்கப்படலைன்னு டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினச்சாங்க. அதை பவுல் என்ன பண்ண மாட்டார், அலோ பண்ண மாட்டார். அவனோடு தான் நீ வாழ்ந்தாக வேண்டும், அவனோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். சரி, ரட்சிக்கப்பட்ட நம்ம உண்மை இல்லாமல் வாழலாமா? இல்லை, நீ கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உணவனாய் இருக்க வேண்டும். சரி, சில சூழ்நிலை காரணமாக தனிமையாகவே வாழறாங்க. ஓகே, நீ தனியாக வாழ்ந்தாலும் உன் சூழ்நிலையை நீ ஹேண்டில் பண்ண வேண்டும். ஆமென். எந்த இடத்துல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அப்படி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் என்பதை இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறார். This chapter is like a guide for marriage. திருமணத்துக்கு ஒரு கைடு போன்று இருக்கிறது. This chapter is like a guide for singleness. தனிமையாக வாழ்கிற மனிதனுக்கு ஒரு கைடு போல இருக்கிறது. This is going to help us with lot of practical advices. ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு எது ஒத்து போகும் என்பதை பற்றி பேச போகிறது. பல நேரத்தில் நம்ம நடைமுறைக்கு ஒத்து போகாததை பேசிகிட்டு இருப்போம். நமக்கு யாருமே கேட்டுக்கூட மாட்டாங்க. ஒரு 2 பேர் கேட்பாங்க, அதான் நம்ம அப்பா நம்ம அம்மா. வேறு யார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ நாள் கேட்பாங்க, அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் தான் கேட்பாங்க. பட் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது, நம்ம கேட்போம் என்றால், வேதத்தின்படி நாம் கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவியாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஓகே, முதல் பகுதிக்கு வருவோம். திருமணம் மற்றும் கணவன் மனைவி உறவு. நீங்கள் எனக்கு எழுதிய காரியங்களை குறித்து நான் எழுதியிருக்கிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இது பவுலோட கட்டளை அல்ல, பவுலோட ஐடியா. கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அப்படி தான். ஆகிலும் கல்யாணம் பண்ணிக்காமல் ஏன் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ரீசன் சொல்லிட்டார். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு பெண்ணை தொடாமல் இருந்துட்டீங்க, தப்பு இல்லை. ஆனால் பாவத்தின் நிமித்தம் தொட்டுட்டீங்கன்னா அது பாவம் ஆகிடுமே. திருமண பந்தம் செய்து கொண்டு தான் நீ பெண்ணை தொட வேண்டும், அதனால் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறார். பாருங்கள், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவள் தன் சொந்த புருஷனை உடையவளாய் இருக்க வேண்டும். ஸோ தேர் இஸ் அன் ஆப்ளிகேஷன். ஒரு கடமை இருக்கிறது. கணவன் மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. இந்த கடமை தான் திருமண பந்தத்திலே செயல்படுகிறது. ஸோ டோன்ட் டிப்ரைவ் ஈச் அதர். ஐயோ எங்கள் ஒய்ஃபு என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தாக்கம் அந்த கணவனுக்கு இருக்கக்கூடாது. ஐயோ என் கணவன் என் கடமை நிறைவேற்ற மறுக்கிறான் என்கிற தாக்கம் மனைவிக்கு இருக்கக்கூடாது. இட் இஸ் an activity with mutual consent. இதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது, கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், வேதம் ஏற்றுக்கொள்கிறது. திஸ் இஸ் a mutual responsibility. இருவர் மீது கடமை இருக்கிறது. எதற்கா? பாவத்தில் இருந்து தப்பிப்பதற்காக. ஹல்லேலூயா.
நம்ம திருமணம் ஆகாத பிள்ளைகள் நீங்கள் உங்கள் மேரேஜுக்காக ப்ரே பண்ணணும், உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக ப்ரே பண்ணணும். ஆமேன். இதை அவர் ஐயா சொல்லிட்டார். ஏன்னா சிங்கிள் மேன் இந்த ப்ராப்ளத்தில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வேசித்தனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இதில் நம்முடைய சொந்த அட்வைஸ்க்கே இங்கே இடம் இல்லை. தொடாமல் இரு, திருமணம் பண்ணிக்க, உன் மனைவியோட வாழ். வண்டர்ஃபுல். திருமணம் என்று செய்துவிட்ட பிறகு என்ன பண்ணோம்? கடமையை செய்ய கடவன். புருஷனும் மனைவிக்கு, மனைவியும் புருஷனுக்கு கடமையை நிறைவேற்ற வேண்டும். 4th verse சொல்றாரு, மனைவியே நீ உன் சரீரத்துக்கு அதிகாரியே இல்லை, புருஷன் தான் அதற்கு அதிகாரி. எனக்கு நிறைய பேர் சொல்லாங்க, நீ வழி என் வழி வேற, நீ யாரோ நான் யாரோ, நீ யாரு அப்படின்லாம் பேசிக்கலாம் மாற்றி மாற்றி. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனைவியின் சரீரத்துக்கு சொந்தக்காரன் யாரா? கணவன். கணவனுடைய சரீரத்துக்கு யாரும் சொந்தக்காரர்? மனைவி. சரி, கணவனும் மனைவியும் ஃபார் ஷார்ட் பீரியட் பிரிந்திருக்கலாமா? ஷார்ட் பீரியட் தான். அது எதுக்கு? ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் மட்டும். நான் ப்ரே பண்ண போகிறேன், நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணல, நான் இன்னைக்கு உன் கூட ஸ்டே பண்ணல, நான் ப்ரே பண்ண போகிறேன் என்று போகலாமே தவிர, மற்றபடி நான் ஊருக்கு போயிடுறேன், 1 வருஷம் கழிச்சு தான் வரேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் வரேன், நான் இன்றைக்கி போனேன்னா இதோட 1 மாதம் கழிச்சு தான் வருவேன், பைபிள் ஏற்றுக்காதுன்ட்டார். ப்ரேயருக்கு போகிறேன்னு வேணால் போகலாமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அம்மா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஒரு நாளும் கணவன் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற, மனைவி கணவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடாது. அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தனியாக போயிடக்கூடாது. அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு தான் போகணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி. தனியாக போக கூடாது. போயிட்டு கூட அவரை தனியாக அந்த ரூமில் நீ ரெஸ்டடுன்னு கூட நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மனைவி கணவனை விட்டு போகக்கூடாது, கணவி மனைவனை விட்டு கூடாது. ஏனென்றால் சாத்தான் உங்களை தூண்டி விடுவான். சாத்தான் கணவன் மனைவி தனியாக இருக்கும்போது தூண்டி விடுவான். அனனியா சப்பீரா ப்ராப்பர்ட்டி விற்க போகிறாங்க. அந்த அம்மா தனியாக போச்சு, இவர் தனியாக போனார், ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டாங்க. விற்றுட்டு தனியாக சர்ச்சுக்கு வராங்க. சாத்தான் தூண்டுறான். பேதுரு கேட்டார். பேதுரு கையில் சொல்லிட்டுருக்கலாம், ஐயா ஆமாய்யா விற்றோம், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், வருங்காலத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னான்னு சொல்லாமல் டக்குன்னு என்ன பண்ணிருச்சு? பொய் சொல்லிடுச்சு. சாத்தான் என்ன பண்ணான்? தூண்டி விட்டான். கணவன் மனைவி தனியாக ஆப்ரேட் பண்ணால் தூண்டி விடுவான். சாத்தானுக்கு ஈஸி நம்மளை தூண்டி விடுறது. அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல். அவன் பல குடும்பத்தை கெடுத்தவன், பல குடும்பத்தை அழித்தவன். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போக வைத்த சதிகாரன். கணவனுக்கு மனைவி உண்மையாக இல்லாதபடி, மனைவிக்கு கணவன் உண்மையாக இல்லாதபடி, உண்மையாக இல்லாமலே ஹாப்பியாக வாழலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், நிறைய நீ பெரிய ஆளாகலாம் என்று சொல்லி ஏமாற்று வழியை சொல்லுகிற சதிகாரன் தூண்டி விடாதபடிக்கு கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைங்களை நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு சொல்கிறேன். நான் பார்க்குறேன், நீங்கள் நிறைய பேர் ஜாலியாக ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக உங்கள் வீட்டுக்காரர் இல்லாமலே வரீங்க, வருஷ கணக்காக ஊழியம் பண்ணுறீங்க. அவர் எங்கே இருக்கார்? தூங்குறாரு. அவர் எங்கே இருக்கார்? வேலைக்கு போயிருக்கார். அவர் எங்கே இருக்கார்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க இருக்கார், கிரிக்கெட் விளையாட போகிறார், வாலிபால் விளையாட போகிறாரு. நோ, உங்களுடைய ஃபஸ்ட்டு அஜெண்டாவே, ஃபஸ்ட்டு டார்கெட்டு என் கணவனோடு தான் நான் வாழ்வேன். நான் வாழ்ந்துருந்தனையா இருக்கேன், காலையில் சாப்பாடு தனியாக செஞ்சுட்டு வந்தேன். இல்லை, டோன்ட் லீவ் ஹிம் அலோன். நீங்கள் அவரை தனியாக விட்டுட்டு வரும்போது சாத்தான் தூண்டில் தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை. அவர் உங்களை தனியாக விட்டுட்டு போகும்போது சாத்தான் தூண்டில் தான் இந்த பிரச்சனை. நாட் அலவுட். ஆமென். எதுக்கா? உபவாசத்திற்கும் ஜபத்துக்கும். நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க, 3 hours ப்ரே பண்ண போகிறேன், 6 hours ப்ரே பண்ணுறேன், சரிங்க நான் இந்த ரூமில் போய் ப்ரே பண்ணுறேன், நான் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் 2 நாள், இதுதானே தவிர மற்றபடி கணவனை மனைவி பிரிந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை மாதிரி முடிவு எடுக்க போகிறீங்க? அன்னெசரி ரீசன்ஸுக்காக எடுக்கக்கூடாது. ஆமீன். உடம்பு சரியில்லைன்னு ஹஸ்பண்டோட தள்ளி போகக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னா உங்களை பார்க்குறதே அவர் வேலை தான். அம்மா வீட்டில் போய் பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. அவர் தான் உங்களை பார்க்கணும், அவர் தான் உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு தரணும். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இது என்னோட ஓன் டாப்பிக்கில். அது ஒருவேளை நீங்கள் பிரிந்து போனீர்கள் என்றால் மறுபடியும் கூடி வாழுங்கள். யூ ஹாவ் டு ரீயுனைட் அகெயின். The reconciliation is important. Paul is urging reconciliation. சீக்கிரமா எப்படி பண்ணுங்க? சீக்கிரமா. ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார். வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ், என் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, வேற ஒரு நம்பர்லேருந்து போட்டுருங்க, இமெயில் அனுப்பிடுங்க. ரீகன்சிலேஷன் இஸ் urged here. இம்மீடியட்டாக. ஹல்லேலூயா சொல்லமா? ஆமென். இதை தான் அவர் எங்களுக்கு சொல்கிறார். இல்லைன்னா விரதத்துவம்
இதை சாத்தா வந்து தூண்டி விடுவான். ஓகே, இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை, யோசனையாக. இட்ஸ் மை அட்வைஸ், இட்ஸ் மை அட்வைஸ். சூழ்நிலைகள் ரொம்ப மாறி மாறி இருக்கலாம், ஃபேமிலிக்கு மாறும். நான் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்த ஒய்ஃப் சொல்கிறது. அதுமாரி பிரியவே கூடாதுன்னும் போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் அங்கே இருந்து என்னத்தையும் சாவடிச்சிருப்பார். ஏன்னா அவர் ட்ரக் அடிக்ட்டு, டெய்லி அடிக்கிறது வேலை. என்ன பண்ணுறவர், எதை எடுத்தும் அடிப்பார். அவங்க தனியாக பிரிஞ்சு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க குழந்தைங்களோட. இதை தான் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, திரும்பி ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், நான் யோசனையாக சொல்கிறேன், கட்டளையாக இல்லை. ஆனால் உங்கள் அழைப்பை விட்டுடாதீங்க. ஆமேன். யுவர் டிவோஷன் டு காட், டுவர்ட் காட் ஷுட் நாட் பி ஸ்டாப்ட். ஆமேன். சொல்லிவிட்டு எல்லா மனுஷனும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். அப்போ பவுல் என்ன பண்ணல, மேரேஜ் பண்ணல, யோசனை தாங்க. ஆமாம், நான் பவுலின் வழியில் போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜீசஸ் சொல்வார், பவுல் கூடவே பரலோகம் போயிடுவார். நம்மளாம் பவுலோட ஆலோசனை செய்கிறவர்கள். யாரோட ஆலோசனை செய்கிறவர்கள்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு பவுல் சொன்னாரா, ஆண்டவர் சொன்னாரா? யார் வழியில் போகலாம்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதே அல்ல. ஐயா, நான் வீக்கான ஆளுக்கு ஏற்ற ஒரு வீக்கான ஒய்ஃப் ஆண்டவர் கொடுப்பார். நான் வீக்கான பெண், ஓகே, நீங்கள் வீக்கான பெண் தான், உங்களுக்கு வீக்கான ஒரு ஆணை கர்த்தர் கொடுப்பார். இல்லை, ஸ்ட்ராங்கான ஆள் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பார். இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார்பிடன் அக்கார்டிங் டு ஜெனிசிஸ் தட் மேன் ஷுட் நாட் பி அலோன். ஆமேன். பட் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, என்னை போல இருந்தாலும் சந்தோஷம், அவனவனுக்குரிய வரம் உண்டு. ஆமேன். மற்றவனுக்கு வேறு விதமாய் வரம் உண்டு. அப்போ உங்களோட விருப்பம் நீங்கள் இருக்கலாம். இப்போ கைம்பெண்களை, விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுவது என்னவென்றால், அவர்களை என்னை போல் இருந்து விட்டால் அவர்களுக்கு பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் கண்டிஷன், ஏதோ ஒன்று சூழ்நிலை நிமித்தம் அவங்க திருமணம் ஆகாமல் இருந்தால் என்னை போல் இருந்து விடுங்க. ஆமேன். திருமணம் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ சம்திங், வாட் குட் பி த ரீசன். ஆனால் நானே ஃபோர்ஸ் பண்ணு கல்யாணம் ஆகாமல் இருப்பேன் அப்படி என்பதை பவுல் அப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆகிலும் அவர்கள் விரத்திரராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கல விவாகம் பண்ணுகிறது நலம். நான் ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது அங்கே ஒரு பிரதரை பார்த்தேன். முதல் முறை 2010 பார்த்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னாரு. வயசு கேட்டால் 50. சிரிக்கிறீங்க, 50 வயசா? 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலையா? உங்கள் ஊர்லலாம் பார்க்க மாட்டாங்களா? ஆமாம், எங்கள் நாட்டிலலாம் நாங்களே பொண்ணு தேடிக்கிட்டா தான் கல்யாணம், இல்லை பெண்ணே மாப்பிள்ளையை தேடிக்கிட்டா தான் கல்யாணம். அம்மா அப்பாலாம் போய் பார்த்துலாம் வைக்க மாட்டாங்க. அந்த வயசில் அது தேடிக்கணும். ஆமாம். அந்த பிரதர் பேர் டேனியல். அவருக்காக நான் தங்கியிருந்த நாட்களில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தேன். என்னை கூட்டு போய் மீட்டிங் கூட்டு வரலாம். அவருக்காக நான் ப்ரே பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். 2012ஆம் ஆண்டு எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். அவருக்கு ஏற்ற மாதிரி, அதுக்குள்ளே அவருக்கு 52 வயசு ஆயிடுச்சு. 2010 ப்ரே பண்ணுறோம். 2012 அவருக்கு ஏற்ற மாதிரி அதே 52 வயசு அவருக்கு. 51 வயசில் ஒரு பெண் கிடச்சிச்சு. கல்யாணம் ஃபோட்டோ, பிரைடல் மார்ச்சு, சாப்பாடு, ஆமாம், கணவன் மனைவி ஃபோட்டோ எல்லாம் பண்ணாங்க. சிரிக்கிறவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உனக்கு எத்தனை வயசு ஆனாலும் உனக்கு திருமணம் ஆகலைன்னா நீ செய்து கொள்ள வேண்டும். ஏன் பிரதர் இவ்வளோ நாள் பண்ணல? நான் இவ்வளோ நாள் ரட்சிக்கப்படல, இஷ்டப்படி வாழலான்னு பார்த்தேன். எப்படின்னா வாழலாம், பாவத்தில் வாழலாம், எப்படின்னா வாழலாம், என்னை யார் தட்டி கேட்குறது? என் கையில் பணம் இருக்குது, என் கையில் பணம் இருக்குதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ தான் எனக்கு புத்தி வந்துச்சு. 50 வயசில் தான் நான் ப்ரே பண்ணேன். வெரி குட். திருமணமாகி இன்றைக்கு பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதான் மனதில் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, அந்த தாட் வருது. உங்களுக்கு ஒரு பெண் வேணும் என்கிற அவசியம் வரும்போது யூ ஷுட் ப்ரே ஃபார் மேரேஜ். ஆனால் எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தாங்க என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண. உங்கள் உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு மனைவி அவசியம். ஆமென். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, ஆண்டவர் சொல்கிறாராம். என்னவா? மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து பிரிந்தே போகக்கூடாது. இந்த வேர்டு பாருங்கள், கணவனானவன் தன் மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடாதுன்னு இல்லாமல் எதை பற்றி பேசுகிறாரு? மனைவியானவள் தன் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த டெம்ப்டேஷன் இருக்கும். போ, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு உடனே தாலி கட்டி போகிறதெல்லாம் போட்டு போயா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுற பழக்கம் அவங்களுக்கு வரும். அதுதான் அவர் சொல்கிறார், வேணா நீ, நான் இப்போவே போகிறேன். அதை தான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நம்ம கோச்சிக்கிட்டு போகக்கூடாதுன்னு ஐயா சொல்ல, பிரிந்து போகக்கூடாது சார். கோச்சிக்கிட்டு போங்க, என்ன உங்கள் உணர்ச்சியை காட்டணும்ல.
அப்போ அவர் பண்ணுறதெல்லாம் ரைட் ஆகிடுமே. உங்கள் உணர்ச்சியை காட்டுங்க, ஆனால் என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது. உங்கள் கோபத்தை காட்டுங்க. பிரிஞ்சு போகிறன்ற வார்த்தை பேசாமல் என்ன காட்டணுமோ காட்டுங்க. பிரிந்து போனால் ஆண்டவர் இன்வால்வ் ஆகிடுவார். பிரச்சனைக்கு ஆண்டவரை இழுத்துப்பீங்க, ஆண்டவர் நமக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுவார். நீங்கள் பிரிந்தே போகாமல் அவர் எப்படி சரி பண்ணணுமோ செய்ய வேண்டும். அதை செய்யக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது. கட்டளையாய் பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிட கூடாது. இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, நான் போகிறேன்னு போனாங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்லுவார், அப்போ நான் உனக்கு டைவர்ஸ் லெட்டர் அனுப்புகிறப்பார். அவர் என்ன பண்ணுறவரிங்க, தள்ளிவிட வந்துடுவார். ரெண்டுமே கூடாது. cannot, not allowed, கிடையவே சொல்லுங்க, கூடவே கூடாது. பைபிள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்குது. கணவன் இறந்து போனால் மனைவி ரீமேரேஜ் பண்ணலாம், மனைவி இறந்து போனால் கணவன் ரீமேரேஜ் பண்ணலாம். அதையும் சொல்ல போகிறார். இருந்தாலும் அப்படியே இருந்து விட்டால் நலம், டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஆமென், ரைட். இப்போ இது பண்ணிட்டாரா, தள்ளிவிட கூடாது. மனைவியை கணவன் தள்ளிவிட கூடாது. ஓகே, பிகாஸ் தே ஆர் பவுண்ட், அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார். 12th verseல் சொல்லுகிறார், சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தோம். இப்போ கொரிந்து சபை, இது ஹீப்ரூ சபை கிடையாது. ஹீப்ரூ சபையில் எல்லாருமே பிலீவர்ஸ், எல்லாருமே யூதர்கள், அவங்க மாற்றி பெண் எடுக்க மாட்டாங்க. இது சர்ச்சு. நான் பிலீவராக இருந்தால் எவ்வளோ ஸ்டோரி நம்ம கேள்விப்படுறோம்ல. ஆமாம், எத்தனையோ பெண் பிள்ளைகள் கணவன் ரட்சிக்கப்படாதவராக இருக்கும்போது ஆண்டருக்குள்ளே நடத்தி, ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானத்துக்கு நடத்திடுவாங்க. எத்தனையோ ஆண் பிள்ளைகள் இங்கேருந்து கிளம்பி போய் அவங்க வழியில் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. we got both examples. இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, சரி கல்யாணம் பண்ணிட்டீங்க, தள்ளி விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, உலகம் இன்றைக்கி துணிஞ்சு வரும். ஒரு 5000 கொடு, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு 50,000 காசு செலவு பண்ணினா என்ன பண்ணலாம், இது அலோடு இல்லைன்றார். ஆமேன். இது அவிசுவாசியோட திருமணம் நடந்திருக்கு, சர்ச்சில் நடந்திருக்காது, எங்கே நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் தள்ளிவிட கூடாது. ஆமேன். எது வரைக்கும் தள்ளிவிடக்கூடாதான், அவன் அந்த மனிதன், அந்த விசுவாசி, ஆண் விசுவாசி என்று வைத்துக்கொள்வோம், பெண் அவிசுவாசி என்று வச்சுப்போம். அவங்களே வராங்க, உங்க கூட நான் வாழவே முடியாது. காரணம் உங்கள் ஜீசஸ். ஒன்று உங்கள் ஜீசஸ், இல்லைனா நான். எனக்கு உங்கள் ஜீசஸ் வேணும்னா நான் உனக்கு கிடையாது. உங்கள் ஜீசஸ் வேணாம் தான் நான் என்னும்போது வேறு வழியே இல்லை. இந்த புடி டைவர்ஸ்னு அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ண கூடாது. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், பாடு அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயா எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையே, எங்கள் வீட்டிலேயே ஆண்டவருக்கு விரோதமானதெல்லாம் செய்கிறாரே அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த மனிதனால் நீங்கள் தீட்டுப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள உள்ள இயேசுவின் ரத்தம் அவனை பரிசுத்தப்படுத்தும் என்பதை சொல்லுங்கள். அல்லேலூயா. அது பாருங்கள், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. 14th verse. எண்ணத்தினால் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறார், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. மேரேஜ் பந்தம் துவங்கிட்டா. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு ஐடியாவில் போய் ஆப்ரேட் ஆகக்கூடாது. இது வந்து ஆல்ரெடி நடந்துட்ட ப்ராப்ளம். நான் ஒரு பிலீவர், நான் நான் பிலீவரை கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணதும் எங்கள் ஒய்ஃப் என்ன ஆகிடுவாங்க, பரிசுத்தம் ஆகிடுவாங்க. இல்லை, திஸ் இஸ் நாட் த சினாரியோ. ஏற்கனவே நடந்துருச்சு. கணவன் மனைவி ஏற்கனவே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதில் கணவன் ரட்சிக்கப்பட்டார், ஆனால் மனைவி ரட்சிக்கப்படலை. கணவன் ரட்சிக்கப்பட்டதினால மனைவி எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில் குழப்பம் வருது. அப்போ சொல்கிறாரு, மனைவியால் தீட்டுப்பட்ட நீ நினைக்காத, நீ தீட்டுப்படலை, நீ அவளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறாள் என்ன அர்த்தம்னா, நீ அவளை ரட்சிப்புக்குள் வழி நடத்த வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார். உங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆயிடுச்சு. தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் ஃபேமிலி தாங்க ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. மனைவிகளே உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்கள் ஃபஸ்ட்டு டிசைபிள். கணவன்களே உங்கள் மனைவி தான் ஃபஸ்ட்டு டிசைபிள். அந்த சீசனை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாலே செகண்ட் சீசன் ஈஸியாக வந்துடும். 3வது சீஷர்கள் ஈஸியாக வந்துடும். யூ நீட் டு டேக்கிள் திஸ் என்பதை சொல்லி தருகிறார். ஆமேன். ஆனால் இந்த அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். லெட் ஹிம் கோ ஆர் லெட் ஹர் கோ. பிரிந்து போனால் போகட்டும். தேவன் நம்மை சமாதானமாக இருக்கும்படி தான் அழைத்திருக்கிறார், அடிமை நாம் அல்ல. ஏன் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க? நான் சொல்கிறதை இவங்க செய்யலை, என் வழியில் இவங்க வரல, நான் சொல்கிறத செஞ்சால் என் கூட வாழு, இல்லை என்னை விட்டு போ, நீ அந்த ஜீசஸை வணங்கக்கூடாதுன்னு கர்த்தருக்கு விரோதமாக பண்ணி அவங்களே உங்களை துரத்துறாங்கன்னா நீ மனைவியாய் தான் இருக்க அழைக்கப்பட்டுக்கிறாயா, இல்லை அடிமையாக இருக்க
அல்ல. புரிஞ்சுங்க, மனைவினா என்ன, அடிமைனா என்ன, கணவன்னா என்ன, அடிமைனா என்னன்னு புரிஞ்சு. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் யாரையும் அடிமைத்தனத்தை விட மாட்டார். நம்ம பைபிள் படித்தோம்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பைபிளில் யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது. சங்கீதம் 128 வந்து ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறோம் எவனோ, கர்த்தர் நேராகவே ஆண்மகன் ஆம்பளை வந்துட்டான். ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. நிம்ரோதுன்னு சொல்கிற ஒருத்தன் தான் எழும்பி வந்து தான் குடும்பத்தை விட்டு பக்கத்து வீட்டுள்ள ஆண்களெல்லாம் அடித்து எல்லாரையும் அடிமைப்படுத்தி ஒரு ராஜா மாதிரி வளர்ந்து வந்தான். முதல் பேட் எக்ஸாம்பிள் யார் தான்? இந்த நிம்ரோத். ஆமாம், ஒரு இந்த உலகத்திலே எடுத்தோம்னா சிங்கிள் பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ராங் யூனிட் வந்து ஃபேமிலி தாங்க. ஹெட்டு வந்து ஆண்மகன், அசிஸ்டண்ட் வந்து மனைவி, ஜூனியர்ஸ் வந்து குழந்தைகள், அவ்வளோதான். டைரெக்டாக மேலே யார் தான்? ஆண்டவர் தான். அப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார். அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள அடிமைத்தனம், இட் இஸ் அ பாண்ட் ஆஃப் லவ், நாட் அ பாண்ட் ஆஃப் நாட் அ பாண்ட் ஆஃப் ஸ்லேவரி. இது பாண்ட் ஆஃப் லவ். பிரிந்து போகிறவர்களை பற்றி பார்த்தோம். ஆமாம், இப்போ செகண்ட் நம்மளோட புரிந்து கொள்ளுக்கு வருகிறார். ஒருவேளை நீ மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அதனால் நீ பார்த்து தான் என்ன பண்ணோம், மேரேஜ் பண்ண வேண்டும். ரைட். இப்போ ஹீப்ரூ பீப்புளுக்கு வரார். ஹஸ்பண்ட் விருத்த சேதனம் பண்ணியிருக்காரு, அவர் ஹீப்ரூ, கிரீக் லேடியை கல்யாணம் பண்ணிட்டார். ஓகே, அக்செப்ட். அடுத்த எக்ஸாம்பிள், ஹீப்ரூ லேடி கிரீக் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கிரீக் ஹஸ்பண்ட் விருத்த சேதனம் பண்ணல. இப்போ விருத்த சேதனம் பண்ணலாமா? இப்போ அவரை பண்ண வைக்கலாமா? வேண்டான்னு சொல்லிட்டார். பாருங்க, விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை. 19th விருத்த சேதனம் இல்லாமையும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே காரியம். விட்டுருங்க, அந்த டாப்பிக்கை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க என்று சொல்லிடுங்க. சரி, ஓகே. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க்கராக ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஓனராக மாறணுமா? இல்லை, நீ ஒர்க்கராகவே வாழ்ந்து ஒர்க்கராகவே இருந்து பரலோகம் போயிடலாம். தெளிவாக மெட்டீரியல் பிளெஸிங் பற்றி பேசுகிறார். நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டா உடனே நான் ஆகிடணும், கோடீஸ்வரன் ஆகிடணும். ராங் கான்செப்ட், ராங் டீச்சிங். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பணத்தை கொழித்து வைப்பாய், சேர்த்து வைப்பாய், கோடீஸ்வரன் ஆவாய், ஐஸ்வர்யன் ஆவாய். அதெல்லாம் அவர் சொல்லலை. உனக்கு வேண்டிய சாப்பாடு நான் தரேன், உனக்கு வேண்டிய துணிமணியை நான் தரேன், உன்னை நான் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கா இல்லையா? ஜீசஸ் ப்ரே பண்ணும்போது சொன்னார், இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு என்னைக்கு வேண்டிய ஆகாரம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அரிசி குடோனே தாரும். அப்படியா கேட்டோம்? இல்லை, ஹீ வில் சாட்டிஸ்ஃபை ஆல் அவர் நீட்ஸ். இல்லைனா நம்ம பூமியே சேஸ் பண்ணுவோம். பூமி ஒன்று பண்ணு, 100 வருஷத்துக்கு விளைஞ்சி எங்களை கொடுத்துரு, நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நீ ரெஸ்ட்டுக்கு போகணும். இட்ஸ் அ டே டு டே ஈவெண்ட். டெய்லி அது செய்யுது, அதுவே சமைச்சு கொடுக்குது. அதை நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றோம் தான் நான் சொல்லுவேன். பூமி தான் சமைச்சு கொடுக்குது, பூமி தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறது. ஓகே, ரைட். விருத்த சேதனம் இல்லை. நீ எப்படி அழைக்கப்பட்டிருக்காய் அப்படி இருக்க வேண்டும். அடிமையாக இருந்தாலும் அடிமையாக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். நாம் மனிதர்களுக்கு யாருக்கும் அடிமை. நாம் கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிற மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். நம்ம இயேசு தம் ரத்தத்தினால் மீட்டிருக்கிற நம்ம மனுஷனுக்கு அடிமையே அல்ல. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்கணும். இதாங்க மெயின் பார்ட்டு. யூ ஷுட் ரிமைன் இன் யுவர் காலிங். உங்களை என்னவோ அழைச்சிருக்கார். ஆமென். ரிமைன் பண்ணலாமா? எத்தனை பேர் இருக்க போகிறீங்க? என்னை சொல்லுங்கள், என்னை கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. திரும்பி கணவன் மனைவி பற்றி தான் பேச போகிறார். கன்னிகைகளை பற்றி பேச போகிறார். ஆமாம், நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மனைவியோட கட்டப்பட்டிருக்கிறவன், திருமண பந்தத்தில் இருக்கிறவன், அந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியே போக கூடாது. சிலருக்கு திருமணம் ஆகவில்லைன்னாலும் அது ஒரு பாவமாக பார்க்காதீங்க, ப்ரே பண்ணுங்க என்று சொல்ல போகிறார். விவாகம் பண்ணினவன் 33ஆம் வசனம், தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். ஆமாம், திருமணமானவனுக்கு இப்போ என்ன ஆகிடும்னா, அவங்க ஒய்ஃபை செரிஷ் பண்ணணும், அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்சதை செய்யணும். ஆமாம், திருமணம் ஆகாதவனுக்கு ஒரு தொல்லையும் இல்லை, யாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கர்த்தரை ப்ளீஸ் பண்ண போகலாம். ஆனால் திருமணமானவன் மனைவியை ப்ளீஸ் பண்ணணும், கர்த்தரையும் ப்ளீஸ் பண்ணணும். ஆனால் மறந்துடாதீங்க திருச்சபையே, திருமணமானவர்கள்
தன் மனைவியை செரிஷ் பண்ணணும்னு பைபிள் சொல்கிறது. அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், பிரியப்படுத்த வேண்டும் என்று. அது கர்த்தருக்கு பிரியமாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, பிரியக்கூடாது, நாம் உலகத்துக்குள்ளவர்கள் அல்ல என்று நமக்கு சொல்லிவிட்டு இக்காலத்தில் உள்ள சில பாடுகளை பற்றி பேசுகிறார். விவாகம் ஆனதினால் வருகிற பாடு, விவாகம் ஆகாததினால் வருகிற பாடு எதுவாக இருந்தாலும் we should be able to tackle it. ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆவி என்னிடத்தில் உண்டு என்று எண்ணுகிறேன்னு ஐயா இதை நமக்கு அழைத்திருக்கிறார். இதில் 7th சாப்டரில் ரொம்ப பெருசாக பேசுறது நம்முடைய அழைப்பு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவர் டிவோஷன் டுவர்ட் காட், தேவனின் மீது நமக்கு உள்ள பற்று. அடுத்தது, நம் குடும்பத்தை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக உள்ள மறைந்திருக்கிற கருத்து நம் சரீரத்தை கவனமாய் பார்த்து கொள்ளணும். திருமண பந்தத்தில் இருந்தாலும் உங்கள் சரீரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். திருமண பந்தத்துக்கு இல்லாமல், திருமணமே ஆகாமல் சிங்கிளாக இருந்தாலும் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கையில் பேசின 3rd verse நம்ம பார்ப்போம். பி ரெஸ்பான்சிபிள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும், மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டும். நம்ம யோசிச்சுப்போம். கர்த்தர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொன்னார். ஆண்டவரே, நான் என் ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். அப்படி தான் சிங்கிள் இருக்கிற மனிதனும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, திருமணத்தில் இணைக்கப்பட்டவனும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹவு டு லிவ் காட்லி இன் டிஃப்ரெண்ட் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். வாழ்க்கையில் பல சூழ்நிலை இருக்கும். நான் போகிற பாடில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. எனக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது, உங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்காது, பிரதருக்கு நடக்கிறது அந்த பிரதருக்கு நடக்காது, அந்த பிரதருக்கு நடக்குது இந்த பிரதருக்கு நடக்குது. ஹவு டு லீவ் அ காட்லி லைஃப் இன் திஸ் சிச்சுவேஷன். எங்கள் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஊரில் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் காசுனால இருக்கும், அந்த ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், அந்த ப்ராப்ளம் நகைனால வந்திருக்கும், இந்த ப்ராப்ளம் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கும், இந்த ப்ராப்ளம் உண்மை இல்லைன்னு வந்திருக்கும். இவைகள் மத்தியில் எப்படி காட்லியாய் வாழ வேண்டும், எப்படி டேக்கிள் பண்ண வேண்டும், ஹவு டு சால்வ் இட் இன் அ காட்லி வே. நம்ம இஷ்டத்துக்கு டேக்கிள் பண்ணுவோம், உணர்ச்சியை வச்சு டேக்கிள் பண்ணுவோம், உலக ரீதியை வச்சு டேக்கிள் பண்ணுவோம், மனிதர்கள் சொல்வதை வச்சு டேக்கிள் பண்ணுவோம். இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் வழியிலே தான் ஒவ்வொன்றையும் நாம் சீர் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். லெட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவன் உத்தமமாக இருக்க வேண்டும், அவன் தூய்மையாக இருக்க வேண்டும், அவன் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனிடத்தில் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்தருடைய கூட்டம் நடுவில் உலாவுகிற எங்கள் தேவனே, எங்கள் மத்தியில் நீர் வாருமை என்று அவரை நோக்கி நாம் பாடுவோம். Mari
பரிசுத்த ஜோதியே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. கணவன் மனைவி எப்படி ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே தாமதிய உறவில் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற காரியத்தை நீர் திட்டவட்டமாய் இந்த நாளில் பேசினதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக்க கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது என்று இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு கணவன் மனைவி பரிசுத்தமாய் அவர்கள் தாமதிய வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளையின்படி கணவனும் மனைவியும் வாழும் போதுதான் அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நம்ம தூரம் போனோம் என்றால் பிசாசானவன் அந்த இடத்துல பாவத்தை கொண்டு வருகிறான், பிரிவினையை கொண்டு வருகிறான், அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். இன்றைக்கும் நாம் வாழுகிற காலகட்டத்துல அநேக கணவன் மனைவி குடும்பங்கள் பிரிந்திருக்கிற காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனதுனாலதான் அநேக விரிசலினால குடும்பம் பிரிந்து போவதை காண முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட 2018வது ஆண்டுல நான் ஜிஐ சபைக்கு வருவதற்கு முன்பாக நானும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சுய வழியில எனக்கு எல்லாமே தெரியும். என் கணவர் இல்லாமே நான் வாழ முடியும், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாவே நடத்த முடியும் என்ற ஒரு கெட்ட தீர்மானத்துல நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். அப்ப அநேக பாடுகள் நான் சந்திக்க நேரிட்டது. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நான் ஜிஐ சபையோடு இணைக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆவிக்குரிய பெற்றோர்கள் எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து மீண்டுமாக என் கணவரோடு கூட சேர்ந்து வாழ வைத்து இன்றைக்கு என்னை குடும்பமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட விரிசல்கள் காணப்பட்டிருந்தால், ஒருவேளை நீங்க கணவரை விட்டு உங்க மனதார நீங்க பிரிந்திருந்தா, இல்ல கணவர் ஆடவர் ஒருவேளை இந்த ஆன்லைன் சர்மனை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க மனைவியை விட்டு நீங்க பிரிந்து இருந்தா, நம்ம இந்த வேலையில நாம் ஒப்புரவாகிற இந்த நேரம் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறாரு. இந்த வேலையில கூட நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்கலாம். இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் இணைங்க நம்ம கேட்க போறோம். அது மாத்திரம் அல்ல, இங்க மனைவியானவர்கள் வந்திருந்தா அவங்க கணவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதே போல புருஷனானவர்கள் நீங்க வந்திருந்தா அவங்க மனைவிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். உங்க மத்தியில எந்த பிரிவினையும் காணக்கூடாதபடிக்கு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்று இன்றைக்கு வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த காரணத்துக்காகவும் கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடாது, மனைவி புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கிற வேளையில நம் கண்களை மூடி நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கலாம், நம் கணவர்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கலாம். அவர்களையும் தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், ஒப்புறுதலின் ஆவியை ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தியஸ்தராக நீரே வருவீராக. ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியஸ்தராக நீங்க வாங்க. மத்தியஸ்தராக நீங்க வாங்க. தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தினுடைய தலைவராக நீங்க வாங்க. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் சமாதானத்தை அருளி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய ஆளுக்கு எங்களுக்கு விரோதமாக
சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்குவீராக. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரே, எங்கள் பரிசுத்த ஆவியே, எங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே மத்தியஸ்தராய் வருவீராக. நீரே மத்தியஸ்தராக வருவீராக. எல்லாவித ஆர்குமெண்ட்ஸ்ல, எல்லாவித மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நடுவுல எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்க மத்தியஸ்தராய் இருந்து இந்த குடும்பத்தை இணைங்கப்பா. வர்ஷதரபலதியாந்தரபா நாங்கள் செல்ல வேண்டிய தீர்மானங்களை தேவனாகிய கர்த்தர் எங்களை துணை நின்று நீங்க நடத்துங்க. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். இந்த வேளையிலும் கூட எங்க மத்தியில அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க குடும்பங்களை இணைத்துக் கொண்டிருப்பீங்க. கணவன் மனைவி இடையில காணப்படுகிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இனி சாத்தானால ஆண்டவரை எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாத ஆண்டவரே. அப்பா, இத்தனை நாள் ஆண்டவரை எங்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா காயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்க இருதயங்கள்ல இருக்கிற எல்லா காயங்கள், கசப்புகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஒரு மன ஆவியை நீங்க ஊற்றுங்க. குடும்பங்கள் இடையே ஒரு மனத்தின் ஆவியை நீங்க ஊற்றுங்க. கணவன் மனைவி ஒரே சரீரமாய் ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே நாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்பா. எத்தனையோ பிரிவினையினால கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு அந்த பிரிவினை ஆவியை எடுத்து போடுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே உங்க ஒரு மனத்தின் ஆவியை நீங்க ஊற்றுங்கப்பா. கணவர்கள் மனைவியை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. மனைவியானவள் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இன்றைக்கு நீங்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஒருவேளை நாங்க எங்க கடமையில இருந்து தவறி இருந்தா எங்களை நீங்க மன்னியும் ஆண்டவரே. இன்றையிலிருந்து நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் எங்கள் கணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. அதே போல புருஷர்களும் தன் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறோம். கர்த்தர் எங்க மத்தியில சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. ஒரு மனத்தின் ஆவியை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருடைய குடும்பங்கள் மீது அவருடைய அன்பை ஊற்றுவீர். அவருடைய அன்பை ஊற்றுவீராக. அப்படியே அவருடைய அன்பை ஊற்றி அப்பா கணவனுக்கும் மனைவிக்கு நடுவே உம்முடைய அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கு நடுவே உம்முடைய சமாதானம், அப்பா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவே உம்முடைய சமாதானம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கயிறுகளினால ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க இழுத்து கட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கயிறுகளினால அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றி வேலியடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரிவினையின் ஆவிய
எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணுகிற ஆவிகளை சபித்து கட்டுகிறோம். அப்படி அக்கினியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். ஒவ்வொரு கணவனும் தான் செய்ய வேண்டிய கடமையை தன்னுடைய மனைவிக்கு செய்ய, ஒவ்வொரு மனைவியும் தான் செய்ய வேண்டிய கடமையை தன் கணவனுக்கு செய்ய, ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் நீங்க ஞானத்தை தாங்க, பலனை தாங்க, நல்ல தெளிந்த புத்தியை நீர் கட்டளையிடுவீராக. உடைய கரங்களில் எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் தங்குகிற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May the good God bless you. Have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.